ஹாய் கைஸ், ஐபிஎல்லோட 7வது மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸும் பஞ்சாப் கிங்ஸும் ஆட போகிறாங்க. ஸோ சேப்பாக் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியமில் இந்த மேட்ச் நடக்க போகுது. சென்னையில் இந்த சீசன் நடக்கக்கூடிய முதல் மேட்ச். ஸோ இந்த மேட்சோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெலிகிராம் சேனலில் எந்த அப்டேட் ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப குயிக்காக வந்து நான் கொடுத்துருவேன். ஈஸியாகவும் என்னால் கொடுக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் ஸ்மால் லீக் டீமும் வந்து நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுவேன். ஸோ டெலிகிராம் சேனலில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். சேப்பாக் பிச் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஓல்டு சேப்பாக் பிச்செல்லாம் கிடையாது. இப்போ வந்து நல்ல ஒரு பேட்டிங் பிச்சாக தான் கொடுக்குறாங்க. 200 ரன் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஈஸியாக இந்த கிரவுண்டில் அடிக்க முடியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ரீசெண்டாக நடந்த T20 வேர்ல்டு கப் மேட்சஸில் கூட ஒரு சில மேட்சஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு பேட்டிங்கு. யூஸ்வல் சேப்பாக் பிச்சு எப்பயுமே ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் இருக்கும். பட் இந்த பிச்சில் வந்து நல்ல பவுன்ஸ் இருக்குது. குறிப்பாக அந்த ரெட் சாயில் பிச்சஸ் யூஸ் பண்ணும்பொழுது நல்ல பவுன்ஸ் கிடைக்கிது, நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்கோரிங் மேட்ச், ஈவன் ஹை ஸ்கோரிங் மேட்ச் கூட நம்ம இந்த கிரவுண்டில் எதிர்பார்க்கலாம். ஒரே ஒரு அட்வான்டேஜ் பவுலர்ஸ்க்கு இருக்குது அப்படின்னா பவுண்டரி டைமென்ஷன்ஸ் மற்ற கிரவுண்ட்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது இங்கே கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது ஒரு அட்வான்டேஜாக பார்க்கலாம். அதில் மேபி மிஸ்டேக் ஆகி விக்கெட்ஸ் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. மற்றபடி டீசென்ட் பேட்டிங் ட்ராக்காக தான் இந்த கிரவுண்ட் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் இந்த டியூ ஃபேக்டர் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சாப் கிங்ஸ் எந்தவித மாற்றமும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கடைசி மேட்ச் ஒரு வெற்றியோட வர்றாங்க. அதனால அவங்க பெருசாக எந்தவித சேஞ்சும் பண்ண மாட்டாங்க. ஸோ ஓப்பனர்ஸை பொறுத்த வரைக்கும் பிரியான்ஸ் சாரியா, பிரப்சிம்ரன் சிங் 2 பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க. பிரியான்ஸ் சாரியாவுக்கு சிஎஸ்கே அகெயின்ஸ்டாக ஒரு நல்ல நம்பர் இருந்திருக்கு. குறிப்பாக வந்து போன சீசனில் வந்து சிஎஸ்கே அகெயின்ஸ்டாக தான் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து ஒன்று ஆடினார். பட் அந்த மேட்ச் வந்து உங்களுக்கு நியூ சண்டிகரில் நடந்தது. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இந்த எல்லா பிளேயர்ஸுக்குமே ஓரளவுக்கு அந்த குறிப்பாக அந்த யங் பிளேயர்ஸுக்கு நல்ல ரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. வைபவ் சூரியவன்சி பார்க்கலாம். லாஸ்ட் சீசனும் சிஎஸ்கே அகேன்ஸ்டாக அடிச்சாரு. இந்த சீசனும் முதல் மேட்ச் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு. ஸோ பிரியான்ஸ் சாரியா ஒரு டீசென்ட் பிக்காக நீங்கள் இந்த மேட்ச்சில் கன்சிடர் பண்ணலாம். பிரப்சிம்ரன் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மெச்சூர்டு இன்னிங்ஸ் ஆடுற மாதிரி தெரியுது. முன்னாடிலாம் வந்து வருவார், ஒரு பவர் பிளேலேயே கொஞ்சம் அடிக்க போவார், விக்கெட்டை கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். பட் இப்போ கொஞ்சம் டைம் எடுத்து கூட ஒரு சில இன்னிங்ஸ் ஆடுறதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ டெஃபினட்டாக ஒரு நல்ல ஆப்ஷன். ப்ளஸ் விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுறது ஒரு கூடுதல் அட்வான்டேஜ். கூப்பர் கான்லி ஓவர்ஸ் போடலை. யூஸ்வலாக அந்த பிக் பாஸ் மாதிரியான லீக்ஸில் வந்து ஓவர்ஸ் நிறைய போடுவார். அதனால் அவர் நம்ம கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணுவோம். பட் 1 டவுன் ஆடுறதுனால தாராளமாக உங்கள் டீமில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸ்ரேயஸ் ஐயர் லாஸ்ட் சீசன் 1 டவுனில் வந்துட்டு இருந்தார். பட் இந்த சீசன் வந்து 2 டவுன் அப்படிங்கிற மாதிரி வர்றாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அவரும் வந்து ஒரு டீசென்ட் பிக் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். கிராண்ட் லீக்கை ஃபோக்கஸ் பண்ணுறவங்க நேகால் வதீரா, சசாங் சிங், ஸ்டோயினிஸ் வந்து போன மேட்ச் ஓவர் போடலை. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் நீங்கள் பேட்டிங்கில் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ ஏர்லி டாப் ஆர்டர் கொலாப்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜிஎல் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க, டீம் போடுறீங்க அப்படின்னா இந்த பிளேயர்ஸ்லாம் எடுத்து வைங்க. ஏன்னா இவங்கெல்லாம் குவாலிட்டி பிளேயர்ஸு நிறைய முறை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்கலாம். மார்க்கோ யான்சன் டெஃபினட்டாக பவுன்ஸ், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இந்த பிச்சில் இருக்கும். குறிப்பாக ரெட் சாயில் பிச்சு யூஸ் பண்ணாங்கன்னா கட்டாயம் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சேவியர் பாட்லெட் போன மேட்ச் நல்லா தான் போட்டார். பட் விக்கெட்ஸ் எதுவும் கிடைக்கல. ஸோ அவரை நீங்கள் ஒரு ட்ரம்ப் கார்டாக இந்த மேட்ச்சில் ட்ரை பண்ணுங்கள். ஹர்ஷதீப் சிங் ஸ்வாரா டீமில் எடுத்துக்கோங்க. வைசாக் விஜயகுமார் பஞ்சாப் கிங்ஸ் ஃபஸ்ட்டு போலிங் பண்ணாங்கன்னு எடுங்க. டெத் ஓவர்ஸில் கொஞ்சம் அந்த வேரியேஷன்ஸ் யூஸ் பண்ணி லாஸ்ட் சீசனும் இம்பாக்ட் பிளேயராக வந்து ஒரு சில மேட்சஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. அண்ட் போன மேட்சுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. செகாலுக்கு வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல பெரிய கிரவுண்டு. ஸோ அதனால் தாராளமாக ஃப்ளைட் பண்ணி மேலே தூக்கி போடுவார் போன மேட்ச் மாதிரியே. ஸோ அதில் விக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் முதல் மேட்ச் ரொம்ப சுமாராக ஆடி இருந்தாங்க. ஸோ என்ன விதமான மாற்றங்கள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் போன மேட்ச் வந்து அவங்க பேட்டிங்கில் ரொம்ப சுமாராக ஆடினதுனால இம்பாக்ட் சப்பா ராகுல் சகர் வருவார் அப்படின்னு எதிர்பார்த்து இருந்திருப்பாங்க. பட் பேட்டிங்கில் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுனால சர்ஃப்ராஸ் கானும் உள்ளே கொண்டு வந்தாங்க. பட் இந்த மேட்ச் ராகுல் சகர் ஷுவரா ஆட வைப்பாங்க அப்படின்னு தோணுது. பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் செமையான ஃபார்மில் இருக்காரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். யூஸ்வலாக ஐபிஎல் அப்படின்னு வரும்போது முதல் ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் தான் ஃபார்ம் டிப் ஆகும். பட் போன மேட்சே முதல் மேட்சே ஃபெயிலியர் ஆயிருக்காரு. ஸோ அதுக்கு சேர்த்து வச்சு ஒரு கம்பேக் இந்த மேட்ச் கொடுக்குறாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ருத்ராஜ் ஜெய்க்வாடை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஃபார்மும் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். எப்பயுமே கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரு. பார்க்கலாம் எப்படி ஆட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆயுஷ் மாத்ரேயோட ஃபார்ம் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஒரு ஹைப்பு இருந்தாலும் இவர் பேரில் நீங்கள் ஒரு இந்த T20 வேர்ல்டு கப்பெல்லாம் நீங்கள் அதிலிருந்தே பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கூட ஆயுஷ் மாத்ரே வர்சஸ் வைபவ் சூரியவன்சி அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது
ஆரோன் ஜார்ஜ், வைபவ் சூரியவன்சி இந்த மாதிரி பிளேயர்ஸ் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக வந்து பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அண்டர் 90 இதுலேயுமே வந்து ஆயுஷ் மாதிரி வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லாம் சாலிடான பெர்ஃபார்மன்ஸ்லாம் எதுவும் நம்ம கொடுக்கல அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. மேத்யூ ஷாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு பிளேயரு. இந்த பிச்சில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும்பொழுது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தேவைப்பட்டால் 1-2 ஓவர் ஸ்கோர் போடுறது கூட வாய்ப்பு இருக்குது. கார்த்திக் சர்மா பேட்டிங்கில் கொஞ்சம் மேலே அனுப்பியிருந்தாங்க, சிவம் துபைக்கு மேலேயும் அனுப்பியிருந்தாங்க. ஒரு ஹையாக ரேட் பண்ணுறாங்க, நல்ல ஒரு ப்ரைஸும் கொடுத்து எடுத்தாங்க சிஎஸ்கே. ஒரு பெரிய ஷாட்ஸ் ஆடக்கூடிய பிளேயர் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்க. பார்க்கலாம் அவருக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாரையுமே நீங்கள் வந்து மோஸ்ட்லி கார்த்திக் சர்மா மாதிரியான பிளேயர்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸோட மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ் எல்லாம் நீங்கள் கிராண்ட் லீக்ல அப்படி இல்லைனா ரொம்ப ரிஸ்க் எடுத்து மினி கிராண்ட் லீக் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சிவம் துபே போன மேட்சே ஓவர் போடுவார்னு எதிர்பார்த்தேன், ஓவர் போடலை. அண்ட் பேட்டிங்கும் ரொம்ப கீழே தான் அனுப்புகிறாங்க. நல்ல ஃபார்மில் இருக்காரு, வேணும்னா எடுங்க இல்லைனா ட்ராப் பண்ணிக்கலாம். ஜேமி ஓவர்டன் பேட்டிங்கில் ஒரு நல்ல இன்டென்ட் காமிச்சார். போன சீசன் அந்தளவுக்கு அவருக்கு சரியாக அமையலை, கொஞ்சம் மேலே கீழே ஆட வச்சுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் ட்ராப் பண்ணாங்க, இந்த மாதிரி இருந்தது. பட் இந்த சீசன் அவர் தான் ஒரு மெயின் ஆல்ரவுண்டராக இருக்கார் இந்த டீமில். த்ரூ அவுட் ஃபுல்லாக இந்த சீசன் ஃபுல்லாக ஆடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நூர் அகமதை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னருக்கு இந்த பிச்சு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தெரில. பிச்சஸ் சேஞ்ச் ஆயிருச்சு, ஸோ அதனால் 50-50 சான்ஸ் தான், வேணும்னா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். மேட் ஹென்ரி அண்ட் அன்சுல் காம்போஜ் ரெண்டு பேருமே இந்த கிரவுண்டில் நியூ பாலில் விக்கெட் எடுக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ரெண்டு பேருமே மோஸ்ட்லி உங்கள் டீமில் இன்க்ளூட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. கலீல் அகமது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலரு, அந்த லக் இருக்கவருக்கு நியூ பாலில் எப்பயுமே விக்கெட்ஸ் வந்து எடுப்பார். ரன்ஸ் அதிகமாக கொடுப்பாரு, அட் த சேம் டைம் விக்கெட்ஸும் வந்து எடுப்பார். ஸோ ஸ்மால் லீக்கில் கூட இன்க்ளூட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ராகுல் சகர் வந்து இம்பாக்ட் சப்பா உள்ளே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இவருமே வந்து ஓரளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும். நான் எப்படி சகலுக்கு சொன்னோன்னா அதே மாதிரி இவருக்கும் வந்து எக்கனாமிக்கலாக போடுறாரு, பட் விக்கெட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அண்ட் இந்த மேட்சை பொறுத்தவரை கிராண்ட் லீக் பீக் அப்படி நம்ம பார்க்கும்பொழுது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நியூ பாலில் கண்டிப்பாக இந்த கிரவுண்டில் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஸ்லைட் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, குறிப்பாக ஃபஸ்ட்டு போலிங் பண்ணும்பொழுது. ஸோ அதனால் அன்சுல் காம்போஜ், மேட் ஹென்ரி, ஷேவியர் பார்ட்லட் இவங்க எல்லாமே நியூ பாலில் விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர்ஸு. ஸோ தாராளமாக 3 பேரே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேத்யூ ஷாட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கிரவுண்டில் நல்ல பவுன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து அவருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஷாட் ஆடுறதுக்கு. சகையில மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டார் அப்படின்னா ரன்ஸ் நிறைய அடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. சர்ஃப்ராஸ் கான் போன மேட்ச் மாதிரி இந்த மேட்ச் இம்பாக்ட்ஸ் அபவர் இல்லை 11ல் இருந்தார் அப்படின்னா இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவருமே நல்ல ஃபார்மில் இருக்கார், டொமஸ்டிக் ஃபார்மில் எப்பயுமே நல்லா இருப்பார். பட் அது ஐபிஎல் மாதிரி பெரிய லீக்ல வந்து கன்வெர்ட் பண்ணுறதை மிஸ் பண்ணிடுவார். ஹோப்ஃபுல்லி இந்த சீசன் அதை பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் ஃபைனல் ஸ்மால் லீக் டீமு இதான் என்னுடைய டீமு. ஸோ இது வந்து ரொம்ப சேஃபான ஒரு டீம் தான். கொஞ்சம் ஸ்லைட் ரிஸ்க் மட்டும் எடுத்திருக்கேன். பார்ட்லெட்டு, மேட் ஹென்ரி அப்படிங்கிற மாதிரி பிளேயர்ஸ் எடுத்திருக்கேன். பிரியான் சாரியா அந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் மட்டும் நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ வேணா நீங்கள் வந்து இதில் மாற்றம் பண்ணதாக தான் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் ஆப்ஷன் யாரெல்லாம் இருப்பா அப்படிங்கன்னா நீங்கள் மேத்யூ ஷார்ட்டை இன்க்ளூட் பண்ணிக்கலாம் உங்கள் டீமில், நல்ல ஆப்ஷன். அதே போல் இந்த சைடு செகல் 2 விக்கெட் எடுத்திருக்காரு, அன்சுல் காம்போஜ், நூர் அகமது இந்த மாதிரி பிளேயர்ஸ் இன்க்ளூட் பண்ணுறதா இருந்தாலும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஃபைனல் பிச் ரிப்போர்ட் ஒருக்கா வரட்டும், அதையும் செக் பண்ணிட்டு நான் வந்து இது பண்ணுறேன். அண்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஐபிஎல் சீசனை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் வீடியோ போட்டேன், அதுக்கப்புறம் 2-3 மேட்ச் போடலை, இப்போ தான் போடுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஏன்னா ட்ரீம் லோன் மாதிரி பெரிய ஆப்ஸ் இல்லாதனால கட்டாயம் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஸோ கம்மியாக தான் பார்ப்பீங்க அப்படிங்கிறது புரியுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் டைம் கிடச்சுன்னா வீடியோ போடுறேன், இல்லைனா டீம் டெலிகிராம் சேனலில் ரெகுலராக ஷேர் பண்ணிடுறேன். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி.